இப்போ நிறைய பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. கருநீல அரிசிகள் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கலாம். இந்த கருநீலத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்தோசைனின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. பாஸ்பரஸ் இந்த சத்தெல்லாம் குறையும் போது தான் இந்த கேன்சர் செல்கள் வளர்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லோகம் லைவ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தீராத வியாதி அது என்னென்னா கேன்சர். யாரை பார்த்தாலுமே கேன்சர்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. கேன்சரில் பல வகையான கேன்சர் இருக்குது. அந்த கேன்சர் அந்த வார்த்தையை கேட்டாவே உடம்பெல்லாம் நடுங்கிற குடும்பம்லாம் நான் பார்த்துருக்கேங்க. ஆனால் அப்பேற்பட்ட நோயை ஒரு கம்பெனி, ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி பார்த்திங்கன்னா 100% தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனி பேர் தான் மகிழ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். இவங்க எங்கே இருக்காங்கன்னா மதுரையில் இருக்காங்க. அவங்களோட இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம் இன்றைக்கி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், என்னோட பேர் எழில்மதி. எங்கள் கம்பெனி பேர் ஸ்ரீசா இண்டஸ்ட்ரி. நாங்கள் மகிழ்ன்ற பிராண்ட் நேமில் சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய அரிசிகளில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயார் பண்ணி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் கம்பெனி மதுரை மாவட்டத்தில் இருக்குது. மதுரையில் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு காமன் நேரத்தில் நம்ம இதுக்கு வந்துடலாம். அங்கேருந்து ஷேர் பஸ் எல்லாமே இருக்குது. அங்கேருந்து பாண்டியன் ஸ்கூல் ஸ்டாப்புன்னு கேட்டு இறங்கிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பெரும்பாலான உணவு முறைகள் மக்கள்கிட்ட ஃபாஸ்ட் ஃபுட்டுன்றது அதிகமாகிட்டே வருது. அந்த ஃபாஸ்ட் ஃபுட்னால் நம்மளுக்கு வர்ற நோய் என்னன்னு பார்த்திங்கன்னா கேன்சர். அதாவது இப்போ நிறைய பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்மளோட உணவு முறைகள் முக்கிய காரணம். இதை தவிர்க்கலாம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பழ வகைகள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் மெயினாக என்ன எடுத்துக்கலான்னு பார்த்திங்கன்னா கருநீல அரிசிகள் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கலாம். இந்த கருநீலத்தில் பார்த்திங்கன்னா ஆந்தோசைனின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அது பார்த்திங்கன்னா கேன்சர் செல்களை வளர விடாமல் தடுக்கக்கூடிய சக்தி அந்த ஆந்தோசைனின்ற வேதிப்பொருளுக்கு இருக்குது. இதில் மெயின் பெஸ்ட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி. இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம சாப்பாடாக செஞ்சு சாப்பிட்லாம், கஞ்சியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இதில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட் அப்படின்றது நிறைய இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு மிகச்சிறந்த உணவு இந்த கருப்பு கவுனி அரிசி. இதை அந்த காலத்தில் மன்னர்கள் பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதனால நம்மளுக்கெல்லாம் தெரியாமையே இருந்துச்சு. அந்த மன்னர்கள் பயன்படுத்திட்டு வந்த அரிசியை தடை செய்யப்பட்ட அரிசியாகவும் மக்களுக்கு கொடுக்காம அவங்க மட்டுமே சாப்பிடக்கூடிய அரிசியாகவும் இதை பயன்பட்டுட்டு வந்துச்சு. இப்போ நிறையா பேர் தேடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி எப்படி செய்கிறது, இதனோட பயன்கள் என்ன அப்படின்றத மக்கள் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. தேட தேட அவேர்னஸும் வந்துருச்சு. நம்ம உணவுக்கு ஒரு அங்கீகாரமும் கிடச்சிருச்சுன்னே சொல்லலாம். இந்த கருப்பு கவுனி அரிசியை சாப்பாடாக செஞ்சு சாப்பிடணும்னா ரொம்ப லேட் ஆகும். இதை சாப்பாடாக செய்கிறதுக்கு அரிசியை நைட்டே ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு சாப்பாடாக செய்யும்போது வேகிறதுக்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிரும் ஊற வச்சு செஞ்சாலுமே. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம் அரிசியை ஊற வச்சுட்டு நனல் காய்ச்சலில் காய வச்சு நல்லா காயவும் அதை வறுத்து நம்ம கஞ்சி மிக்ஸாக செஞ்சு வச்சுருக்கோம். இந்த மாதிரி கஞ்சி மிக்ஸ் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 300 மில்லி தண்ணியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கனாலே இந்த கஞ்சி ரெடி ஆயிரும். இதில் என்ன கேன்சர்களை போக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேன்சர்களை போக்காது, ஆனால் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி அதில் இருக்கும். அந்த ஆந்தோசைனின்ற வேதிப்பொருள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுனால உங்களுக்கு கேன்சர் செல்கள் வளர விடாமல் தடுக்கும். அதுக்காக இந்த பொருளை இந்த அரிசியை நீங்கள் உணவாக பயன்படுத்திட்டு வரும்போது ஒரு நாளைக்கு 2 வேளைக்கே நீங்கள் சாப்பிட்லாம். காலையிலையும் நைட்டு சாப்பிட்லாம், இல்லை காலையில் மத்தியானம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த இதை தவிர மற்ற கருநீளமாக உள்ள பழங்கள் எல்லாமே எந்த ஒரு கருநீளம் எடுத்துக்கிட்டாலும் இந்த கேன்சர் செல்களை வளர விடாமல் இருக்கக்கூடிய சக்தி இருக்குது.
இந்த உணவு ஆரோக்கியமாக எடுத்துக்கோங்க. நீங்களும் பயன்படுத்துங்க. நீங்களும் இந்த பொருளை வாங்கி பயன்படுத்துங்க. உங்கள் உடல்களை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. சின்ன குழந்தைகள்லேருந்தே இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி கொடுத்துட்டு வரும்போது நம்ம உடம்புல கேன்சர்ன்ற ஒரு இதே வராமல் தடுக்கலாம். அதாவது வயசாக வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். அந்த பாஸ்பரஸ் இந்த சத்தெல்லாம் குறையும் போது தான் அந்த கேன்சர் செல்கள் வளர்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம். அப்போ வந்து ஆரம்பத்திலேருந்தே இந்த மாதிரி நல்ல உணவுப் பொருட்களை எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அந்த கேன்சர் செல்களை வளர விடாமையே நம்ம தடுக்கலாம். அந்த இதுக்கு தான் மெயினாக பயன்படுத்தணும்னு சொல்கிறது கருப்பு கவுனி அரிசி. நிறைய நோய்வாய்ப்பட்டவங்க இந்த 3 நேரமே இந்த கருப்பு கவுனி அரிசியை கஞ்சியாக வச்சு சாப்பிட்டு வரும்போது இந்த கேன்சர் செல்கள் வளராமல் ஒரு நல்ல ஆரோக்கியமான முறையில் நீண்ட நாள் வந்து வாழக்கூடிய சக்தியை நம்மளுக்கு கொடுக்குன்றத உங்களுக்கு சொல்லிக்கிறேன். கருப்பு கவுனி அரிசியை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம். இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து பயன்படுத்துறது ரொம்ப கடினமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டேன்றீங்க. இதை பயன்படுத்துறது வந்து ரொம்ப ஈஸியான இது தான். இப்போ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக பயன்படுத்துறதுக்காக நாங்களே ப்ரீ ப்ராசஸ் பண்ணி இந்த கருப்பு கவுனி அரிசியை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரெடி மிக்ஸாகவே வச்சுருக்கோம். இதை வந்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நிழல் காய்ச்சலில் காய வச்சு அதுக்கப்புறம் நல்லா ஆறின பிறகு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். இது கருப்பு கவுனி அரிசி மட்டும் இதில் கிடையாது. இதோட சீரகம், மிளகு, சுக்கு எல்லாமே கலந்துருக்கு. இந்த இதை வந்து நீங்கள் வந்து 300 மில்லி தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கலந்து 15 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா கஞ்சி ரெடி ஆகிடும். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து கேன்சருக்கு இது தான் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து மருந்து மாத்திரைகளில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மருந்து மாத்திரைகள் இல்லாமல் இந்த இயற்கை முறையிலையும் நம்ம வந்து நோய்களை எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அந்த நோய்களை எதிர்க்கக்கூடிய சக்திக்கு வந்து கருப்பு கவுனி அரிசிக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு தெரியுது, நீங்கள் அவேர்னஸ் பார்க்குறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை எடுத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. ஆரம்பத்திலேருந்தே நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா இருக்கும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியை எல்லாருமே பயன்படுத்தணும். இதில் வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியில் வந்து கஞ்சி மட்டும்தான் குடிக்கணும்னு இல்லை, குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி இட்லி தோசையும் போட்டு கொடுக்கலாம். இப்போ 2 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி எடுத்துட்டிங்கன்னா 1/2 டம்ளர் உளுந்து சேர்த்து நீங்கள் இட்லி மாவு மாதிரி ஆட்டி இட்லியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி உணவு முறைகளை டெய்லி வாரத்தில் 2 நாளாவது இந்த கருப்பு கவுனி அரிசியை எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். இது மட்டும் இல்லைங்க, கருப்பு கவுனி அரிசி மட்டும் இல்லை, இந்த பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே வந்து நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அரிசியாக யூஸ் பண்ணி பாருங்கள். அரிசிகளின் ராஜா அப்படின்னு சொல்லிட்டாலே கருப்பு கவுனி அரிசி தான். அதனால் வந்து மெயினாக கருப்பு கவுனி அரிசியை யூஸ் பண்ணுங்கள். இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதாவது நம்மளால் நடக்க முடியல, செய்ய முடியல, அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இருக்க சமயத்தில் இந்த கஞ்சிகளை வந்து எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதை வந்து சாப்பிட பிடிக்கலை அப்படின்றவங்க வந்து கூடுதலாக வந்து மோர், சின்ன வெங்காயம் இதெல்லாம் கலந்து சாப்பிடும்போது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு இளநியை விட மோர் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதோடு இந்த கருப்பு கவுனி அரிசியோடு சேரும்போது உடம்பில் இருக்க வெப்பத்தை தணித்து நம்மளுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும்போது அந்த கேன்சர் செல்கள்லாம் யூரின் வழியாவோ மோஷன் வழியாவோ போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதெல்லாம் நல்லா நீங்களே அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ கருப்பு கவுனி அரிசின்னு போட்டிங்கனாலே நெட்டில் என்னென்ன இதுக்குன்றது நல்லாவே வருது. என்ன யூஸு, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லி கொடுக்குறாங்க. என்னென்ன வியாதிகளை போக்கும் அப்படின்றதுக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் கேன்சருக்கு என்னன்னு போட்டு அடிச்சிங்கனாலே, எந்த அரிசின்னு அடிச்சிங்கனாலே கருப்பு கவுனி அரிசி தான் மெயினாக வந்து நிற்கிது. அதனால் மக்கள் எல்லாருமே இந்த இதை பயன்படுத்திட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வாழணும் அப்படின்றது எங்களோட கருத்து. உங்களுக்காக நாங்கள் செய்கிறோம். நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். நல்ல ஆரோக்கியமாக இருங்க. இந்த ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வேணும்னாலும் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை நாங்களே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அரிசியை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க, நிழல் காய்ச்சலில் காய வைங்க. கொஞ்சம் சீரகம், மிளகு, பாசிப்பருப்பு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து மில்லில் அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு
நீங்கள் கஞ்சியாக காய்ச்சி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு செய்ய முடியலை அப்படின்ற பட்சத்தில் எங்ககிட்டயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம். அதாவது நம்ம வந்து இந்த லோகம் லைவ் சேனல் வந்து நம்மகிட்ட இன்டர்வியூ எடுத்தாங்க. ரொம்ப அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கிராமப்புற மக்களுக்கும் நகர்ப்புற மக்கள்லேயே பெண் தொழில் முனைவோர்கள் வந்து நிறைய உருவாக்கணும் அப்படின்றது அவரோட விருப்பம். அந்த இதில் வந்து எல்லாரையுமே தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோ எடுத்து போட்டு அவங்க ப்ராடக்டையும் நல்லா சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கும் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ரீச்சாகவும் இருக்குது. இதை தவிர பார்த்திங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை அவர் வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சி போடுறாரு அப்படின்றது ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. நீங்களும் அவரை காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு நீங்களும் ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணுறவங்களா இருப்பீங்க கண்டிப்பாக. அப்படிப்பட்டவங்க அவரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்களும் ஒரு தடவை போட்டு பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு. நன்றி, வணக்கம்.